2025ல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க கிட்டத்தட்ட 1000 புது ஆஸ்ட்ராய்ட்ஸை சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட சேர்த்து 38,000 நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸை சயின்டிஸ்டுங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1700 ஆஸ்ட்ராய்ட்ஸால நம்ம பூமிக்கு ஆபத்து இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்கு. அதில் டாப் 5ல் இருக்க ஒரு ஆஸ்ட்ராய்ட் ரீசெண்ட் டேஸில் நம்ம பூமி பக்கத்தில் கிராஸ் ஆக போகுது. சுமார் 3 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க இந்த ஆஸ்ட்ராய்ட் பேர் தான் 2025 FA22. சுமார் 300 மீட்டர் பரப்பளவு உள்ள இந்த ஆஸ்ட்ராய்ட் 38,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 18, 2025 அன்னைக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியிலிருந்து 8 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிராஸ் ஆக போறதா சயின்டிஸ்டுங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 140 மீட்டருக்கு மேல பரப்பளவு இருக்கிற எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டும் நம்ம பூமியிலிருந்து 75 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள வந்தாலே அந்த ஆஸ்ட்ராய்டால நம்ம பூமிக்கு ஆபத்து இருக்குன்னு சயின்டிபிக் ரெக்கார்ட் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஆஸ்ட்ராய்டால நம்ம பூமிக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சயின்டிஸ்டுங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இன்னும் 1700 ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸோட ட்ரெஜெக்டரியில ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டா கூட அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸால நம்ம பூமிக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 1977ல் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்டுங்க லான்ச் பண்ண சேட்டலைட் தான் Voyager 1 அண்ட் Voyager 2. இந்த சேட்டலைட்ஸில் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து கேதர் பண்ணுற டேட்டாஸை நம்ம பூமிக்கு சென்ட் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸோட சேர்த்து நம்ம எர்த்தை பற்றின பல விஷயங்களை கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு கோல்டன் டிஸ்கையும் அட்டாச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கில் நம்ம எர்த்தில் இருக்க நேச்சரோட சவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸோட மியூசிக், அப்புறம் 55 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கிரீட் பண்ணுறத சவுண்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட், நம்ம ஹியூமன்ஸோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து ரீப்ரொடக்ஷன் வரைக்கும் எப்படி நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு 116 இமேஜஸ் அந்த டிஸ்க்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோல்டன் டிஸ்கோட இன்னொரு பக்கத்துல நம்மளோட எந்த ஒரு லாங்குவேஜுமே தெரியாத ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் எப்படி இந்த டேட்டாஸை ரீட் பண்றது அப்படின்றதுக்கான மேனுவலையும் டிரா பண்ணி வச்சிருக்காங்க. அதோட நம்ம எர்த் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான செலஸ்டியல் மேப்பையும் டிரா பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த கோல்டன் டிஸ்கை சேட்டலைட்டோட அட்டாச் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த Voyager சேட்டலைட் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஏலியன் லைஃப் இந்த கோல்டன் டிஸ்கை ப்ளே பண்ணி எர்த்ன்ற ஒரு பிளானட் இருக்கிறதையும் அதுல ஹியூமன்ஸ்ன்ற ஒரு சிவிலைசேஷன் வாழ்ந்ததையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சயின்டிஸ்டுங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க 3வது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டான 3A Atlas காமெட் அக்டோபர் 3, 2025 அன்னைக்கு நம்ம மார்ஸுக்கு பக்கத்துல வந்திருக்கு. அப்ப நம்ம மார்ஸை சுத்தி இருக்கிற எர்த் பேஸ் சேட்டலைட்ஸ் இந்த காமெட்டோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் இமேஜை கேப்சர் பண்ணிருக்கு. அதோட இந்த காமெட் பத்தின இன்னும் பல டேட்டாஸை இந்த சேட்டலைட்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம எர்த்துக்கு சென்ட் பண்ணிருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தபோது நார்மலா நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம சூரியனுக்கு கிட்ட வர ஹீட் தாங்க முடியாம வாட்டர் வேப்பரை எமிட் பண்ணி தான் காமெட்டா சேஞ்ச் ஆகும். பட் இந்த 3A Atlas ஆஸ்ட்ராய்ட் தன்னை சுத்தி கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஹெவியா எமிட் பண்றதை பார்த்து சயின்டிஸ்டுங்க குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலா நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள இருக்க ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம சூரியனுக்கு கிட்ட வர நம்ம சூரியனோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸால அதோட ட்ரெஜெக்டரியில கொஞ்சம் சேஞ்சஸ் காட்டும். ஆனா இந்த 3A Atlas ஆஸ்ட்ராய்ட் மேல நம்ம சூரியனோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இந்த ஆஸ்ட்ராய்ட் அதோட ட்ரெஜெக்டரியை சேஞ்ச் பண்ணாம டிராவல் பண்றதை பார்த்து சயின்டிஸ்டுங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து ஒரு சில சயின்டிஸ்டுங்க இந்த 3A Atlas ஆஸ்ட்ராய்ட் நம்ம சோலார் சிஸ்டத்தை உளவு பார்க்க வந்த ஸ்பேஸ்ஷிப்னு சொல்லியே ரிப்போர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3A Atlas ஆஸ்ட்ராய்ட் மார்ச் 2026ல நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போகுது. ஸோ அதுக்குள்ள இதை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணிடணும்னு சயின்டிஸ்டுங்க ரொம்ப ஆர்வமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸோட இம்பாக்ட்ல இருந்து நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்காக சயின்டிஸ்டுங்க உருவாக்கின மெத்தட் தான் டார்ட் மிஷன். செப்டம்பர் 2022ல் இந்த டார்ட் மிஷனை டைமார்பஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராய்டு மேல டெஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக டைமார்பஸ் ஆஸ்ட்ராய்டு மேல சயின்டிஸ்டுங்க கண்டக்ட் பண்ண ரிசர்ச்ல ஒரு சில புது விஷயங்களை சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 2022ல் கைனெட்டிக் இம்பாக்ட் மூலியமா என்னதான் இந்த டைமார்பஸ் ஆஸ்ட்ராய்டு அதோட ட்ரெஜெக்டரியை சேஞ்ச் பண்ண வச்சாலும் அது சுத்திட்டு இருக்க அதோட மதர் ஆஸ்ட்ராய்டோட கிராவிட்டியால திருப்பி டைமார்பஸ் ஆஸ்ட்ராய்டு அதோட பழைய ட்ரெஜெக்டரிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஆஸ்ட்ராய்டு மேல நம்ம டார்ட் மிஷனை யூஸ் பண்ணி மோதினா மட்டும் பத்தாது, அந்த ஆஸ்ட்ராய்டோட ஷேப், அதோட ரொட்டேஷன் ஸ்பீட், அதோட மாஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி எந்த ஸ்பாட்ல மோதுனா அது திருப்பி நம்ம பூமியை நோக்கி இருக்கிற ட்ரெஜெக்டரிக்கு வராதுன்றதை அனலைஸ் பண்ணி மோத விடணும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட 2022ல டைமார்பஸ் ஆஸ்ட்ராய்டுல ஏற்பட்ட கைனெட்டிக் இம்பாக்டால பெரிய சைஸ்ல நிறைய டெப்ரிஸ் அந்த ஆஸ்ட்ராய்டுல இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில பெரிய சைஸ் டெப்ரிஸ் நம்ம பூமியை தாக்க வந்துட்டு இருக்குன்றதையும் சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.